I wasted 1 year of the time to understand this concept. லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகண்டா கோல் செட் பண்ணுங்கன்னு கொஞ்சம் பெருசு இல்லை. கோல் செட் பண்ணினா மட்டும் போதா, சிஸ்டம் கிரியேட் பண்ணுங்கன்னு கொஞ்சம் பெருசு இல்லை. கோல் செட் பண்ணினாலுமே சிஸ்டம் கிரியேட் பண்ணினாலுமே லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுன்னு நான் சொல்ல. அந்த மூணாவது ஒரு விஷயம் இன்னைக்கு, அந்த மூணாவது விஷயத்தை நீங்க செய்யாத வர இந்த ரெண்டு விஷயம் செய்தாலுமே எந்த விதமான யூஸுமே இல்லை. இந்த வீடியோல கோல் செட்டிங் என்ன, சிஸ்டம் கிரியேஷன் என்ன, அந்த மூணாவது அந்த ஸ்பெசிபிக் திங் என்ன, இது பற்றிய சகல டீட்டெயில்ஸான விடயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறது முதல் ஐ எம் வசாயர், ஐ எம் சிவில் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட். நான் லேர்ன் பண்ற எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்க இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ மட்டும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த கோல் செட்டிங் என்ன, இந்த சிஸ்டம் கிரியேஷன் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு ஸ்டோரி, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி அதன் மூலம் இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மூணாவது விஷயம் என்னங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி. இந்த குட்டி ஸ்டோரி என்னண்டா, ஒரு ஊர்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வாழ்ந்துட்டு வராங்க. ஒரே எக்ஸ்போஜர், ஒரே என்வாயர்மெண்ட், ரெண்டு பேருமே வாழ்ந்துட்டு வராங்க. அதுல ஒருவரோட பேர் எலான், ரெண்டாவது பேரிடம் மைக். எலானும் மைக்கும் ஒரே ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்க இந்த எலானுக்கு லைஃப்ல ஏதாவது பண்ணணும், லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஒரு உள்ளார்ந்த ஒரு ஆர்வம். அதுக்கு அவரு சூஸ் பண்ணின வழி, அவருக்கு பிஸ்னஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. ஒரு சின்ன தோட்டம் வந்து அது பிஸ்னஸ் பண்ணலாம்னு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்துட்டீங்க. பட் இந்த மைக்குக்கு எந்த விதமான தோட்டுமே இல்லை, லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அந்த மாதிரியான எந்த ஒரு தோட்டுமே இல்லை. காலையில் அவருடைய நேரத்துக்கு அவர் எழும்புறாரு, ஃபோன் சோசியல் மீடியா யூஸ் பண்றாரு, தூங்குறாரு, சாப்பிட்றாரு, அவரோட பாட்டுக்கு அவர நாட்கள் கழிந்துட்டே போகுது. ஆனா இந்த எலான் காலையில உரிய நேரத்துக்கு எழும்புறாரு, பிஸ்னஸ் ரிலேட்டடான சின்ன சின்ன ஸ்டெப்ஸ், அதாவது புக் ரீட் பண்றது, ஆர்டிகல் ரீட் பண்றது, சோசியல் மீடியாவில் பிஸ்னஸ் ரிலேட்டடான கண்டென்ட் பார்க்கறது, மற்றது காலம் போக போக பிஸ்னஸ் செய்கிற பீப்புளோட கனெக்ட் ஆகுறாரு, ஒன்று சின்ன சின்ன பிஸ்னஸையும் கிரியேட் பண்றாரு, பில்ட் பண்றாரு. இப்படி காலங்கள் கடந்து போயிட்டு இருக்கே. சுமார் ஒரு 4-5 வருடங்களுக்கு பிறகு இந்த எல்லாம் அந்த சமூகத்துல அடுத்த கட்டத்துக்கு பிஸ்னஸ் பண்ணி பிஸ்னஸ் மூலம் ஒரு பிஸ்னஸ் மேன் நிலையில ஒரு ஃபினான்சியல் ஃப்ரீடம் அடைகிறாரு, அந்த சமூகத்துல மதிக்கப்படுற ஒரு ஆளாகவும் மாறுறாரு. ஆனா அந்த மைக் எப்படி அந்த 5 வருடத்துக்கு முதல் இருந்தாரோ அதுக்கு பிறகு அந்த 5 இயர்ஸுக்கு பிறகுமே அவர் அதே நிலையில இருக்காரு. இந்த ரெண்டு ஃப்ரெண்டுமே, எலானும் மைக்குமே ஒரே என்வாயர்மெண்ட்டுக்குள்ள வாழ, ஒரே எக்ஸ்போசருக்குள்ள வாழ. இந்த எலான் மட்டும் 5 இயர்ஸுக்கு அப்புறம் எப்படி குருவானாரு, அந்த மைக் எப்படி அதே இடத்துலயே ஸ்டேபிளா இருந்துட்டீங்க. இந்த ரெண்டு பேருக்குமான அந்த டிஃபரன்ஷியல் ஃபேக்டர் அதுதான் கோல். உதாரணத்துக்கு எலான் எடுத்து பாத்தீங்கன்னா, எலானுக்கு லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு அந்த உள்ளார்ந்த தோட்டு இருந்துச்சு. அந்த தோட்டுக்கு அவர் சூஸ் பண்ணின வழிதான் பிஸ்னஸ் பண்ணணும். எலானுக்கு இருந்த கோல் தான் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற அந்த ஐடியா. ஆனா மைக்குக்கு அது போல எந்த விதமான தோட்டுமே இல்லை. அதனாலதான் எலான் 5 இயர்ஸுக்கு அப்புறமா அவர் சமூகத்துல மதிக்கக்கூடியவராகவும் பினான்சியல் ரீதியா ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு வரக்கூடியதாகவும் மாறினார். இதைத்தான் சயின்ஸ்லயுமே ரிசர்ச்சுமே ஷோ பண்ணுது. யார் ஒரு ஆளுக்கு கோல் இருக்கோ அவர் கோல் இல்லாதவரை ஒப்பிடக்குள்ள 10x இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதாக ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. நானுமே ஒரு டைம்ல எந்த விதமான கோலுமே இல்லாம தான் இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு சிவில் இன்ஜினியரிங், கண்டென்ட் கிரியேஷன்ஸ், பிசினஸ் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நான் இதுல கோலா செட் பண்ணி என்ன ஒவ்வொரு நாள்லையும் அட்லீஸ்ட் எவ்ரி பார்ட்ல ஒவ்வொரு ஸ்டெப்ஸாவது எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ எனக்கு அந்த கோல்ல நான் செட் பண்ணலண்டா என்ன ஒவ்வொரு நாள் அந்த டைமுமே ஊர் ஃபுல்லாவே டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஆனா எனக்கு இப்போ இந்த கோல் இருக்கிறதால இந்த டைம் என்ன செய்யும், அந்த கோலு மேலே ஃபோக்கஸ் ஆகி அந்த கோலு மேலே டைமை கொடுக்கறதால அதுல ப்ரோக்ரஸ் லாங் டேர்ம் எடுத்து பார்க்கும்போது அதுல நான் ஒரு சக்சஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கூடு. ஆனா உங்களுக்கு கோல் ஒன்று இல்லைண்டா உங்களோட நேரம் ஊர் ஃபுல்லா டிஸ்ட்ராக்ட் ஆகும். அது செய்தியா, இது செய்தியா, அது செய்தியா. ஸோ எதுலையுமே கடைசியில்
ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு வரையிடாத கட்டமாக மாறும். ஸோ இதனாலதான் கோலை செட் பண்ணுங்க. ஸோ அது எந்த விதமான கோலாக இருக்கலாம், ஒரு சின்ன கோலாகவும் இருக்கலாம், பெரிய கோலாகவும் இருக்கலாம். வெயிட் கெயின் பண்றது, வெயிட் லாஸ் பண்றது, நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்றது, ஈவன் புக் ரீட் பண்றது கூட ஒரு கோல் தான். ஸோ எந்த உங்களோட கோல் சின்னதோ பெருசோ முக்கியம் இல்லை. ஃபர்ஸ்ட் யூ நீட் டு செட் கோல்ஸ். ஸோ கோல்ஸை செட் பண்றதால நமக்கு அந்த டிரெக்ஷன் கிடைக்கும். லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு எங்க போறோம், அடுத்தது நாளைக்கு ஒழும்பி என்னதை செய்ய போறோம்ங்கிற டிரெக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த கோல்ஸ் செட் பண்ணது மூலம் நமக்கு லைஃபுக்கான டிரெக்ஷன் கிடைக்குது. இதனாலதான் கோல்ஸ் இவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவு சீக்கிரம் கோல்ஸை செட் பண்ணீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு லைஃபுக்கான டிரெக்ஷன் கிடைக்கும். ஸோ அதுல நீங்க ஒர்க் பண்ணதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ டுடே யுவர் ஃபர்ஸ்ட் டாஸ்க் இஸ் செட் கோல்ஸ். ரெண்டாவது முக்கியமான விஷயம் தான் சிஸ்டம் கிரியேஷன். ஸோ சிஸ்டம் கிரியேஷன் என்னன்னா, கதையில நம்ம பார்க்கலாம், எலானுக்கு கோல் இருந்தது மட்டும் இல்லை, அவர் எவ்ரிடே அவர் புக் ரீட் பண்றதா இருக்கலாம், மற்ற மக்கள் கூட கனெக்ட் ஆகிறதா இருக்கலாம், ஆர்டிகல் ரீட் பண்றதாக இருக்கலாம், சோசியல் மீடியால வீடியோ பார்க்கறது கூட இருக்கலாம். ஸோ எவ்ரிடே அவர் ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் அந்த கோலை நோக்கி போறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காது. இதுதான் சிஸ்டம். சிஸ்டம்ல ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு கோல்ஸ்ங்கிறது டிரெக்ஷனை தரும். அந்த டிரெக்ஷனை முன்னோக்கி போறதுக்கு நீங்க எவ்ரிடே செய்யக்கூடிய நெசசரி ஸ்டெப்ஸ் என்ன, அதுதான் கோல், அதுதான் சிஸ்டம். உதாரணத்துக்கு பிசினஸ் எடுத்து பார்ப்போம்டா, பிசினஸுக்கான நெசசரி ஸ்டெப்ஸ் என்ன, பிசினஸை பத்தி படிக்கிறது, பிசினஸ் செய்யற பீப்புளோட கனெக்ட் ஆகுறது, பிசினஸை ஸ்டார்ட் பண்றது, இதுதான் நெசசரி ஸ்டெப்ஸ். அதே போல வெயிட் லாஸ் பண்றதுக்கான நெசசரி ஸ்டெப்ஸ் என்ன, டயட் இருக்கிறது, ஜிம்முக்கு போறது, ஒரு இனாஃபான ஸ்லீப்பை எடுத்துக்கொள்ளும், இதுதான் நெசசரி ஸ்டெப்ஸ். ஸோ இதை நான் எந்த அளவுல டெய்லி ஃபாலோ பண்ண போறேன், எத்தனை மணி தியாலம், ஒரு நாளைக்கு 1 hours ஜிம்முக்கு போகிறேன், இத்தனை கலோரி நான் இந்த டயட்டை நான் ஃபாலோ பண்ண போறேன், 8 hours ஸ்லீப் எடுக்க போறேன், இதுதான் சிஸ்டம். ஸோ உங்களோட கோலை நோக்கி நகர்த்துறதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் தான் சிஸ்டம். இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணதுக்கு நமக்கு கோல் தேவை. ஸோ கோலை மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணி போட்டு நான் இந்த கோலை அச்சீவ் பண்ணிடுவேன் இருந்தா ஒரு நாள் அச்சீவ் பண்ணப்படும். கோலுங்கிறது டிரெக்ஷனை தரும். இந்த டிரெக்ஷனை கொண்டு போறதுக்கு உரிய அந்த டூல் தான் இந்த சிஸ்டம். ஸோ நீங்க கோல் செட் பண்ணினா மட்டும் போதா, அதுக்கான சிஸ்டத்தையும் கிரியேட் பண்ணணும். சிஸ்டம்ல ஒண்ணுமே இல்லை. அந்த கோலை நோக்கி நம்ம முன்னோக்கி நகர்த்துவதற்கு என்னென்ன நெசசரியான ஸ்டெப்ஸ் எடுக்க போறோமோ அதுதான் சிஸ்டம். ஸோ இப்போ நமக்கு ஒரு கோலும் இருக்கு, கோலையும் செட் பண்ணிட்டோம், சிஸ்டத்தையும் கிரியேட் பண்ணிட்டோம், டெய்லி என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் ஃபாலோ பண்ணணுங்கிறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இது ரெண்டும் இருந்தா போதுமா? அந்த 3வது ஸ்பெசிஃபிக்கான திங் அதுதான் முக்கியம். அதுதான் என்ன, டேக் ஆக்ஷன்ஸ். கோல் செட் பண்ணினா மட்டுமே போதாது, சிஸ்டத்தை கிரியேட் பண்ணினா மட்டுமே போதாது. நம்மளோட கோலை நோக்கி நகர்த்துவதற்கு அந்த கிரியேட் பண்ண சிஸ்டத்தை எவ்ரிடே ஆக்ஷனா கன்வெர்ட் பண்ணணும். அது எவ்வளவு பெருசோ சின்னதோ, 12 hours ஒர்க் பண்றதோ, 1 hour ஒர்க் பண்றதோ, அட்லீஸ்ட் 15 minutes ஒர்க் பண்றதா இருந்தாலுமே எவ்ரிடே கன்சிஸ்டன்சி நம்ம ஆக்ஷன் எடுக்க ஓவர் ஆஃப் த பீரியட் அந்த ஜேர்னில நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டேவோம். அட்லீஸ்ட் 1% எப்பவுமே செல்லப்பட்ட கான்செப்ட் மாதிரி அட்லீஸ்ட் எவ்ரிடே 1% க்ரோ ஆனாலுமே ஓவர் ஒரு 1 yearல 37% நம்ம என்ன செய்வோம், க்ரோ ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ மூலம் நான் ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 விஷயம்டா. ஃபர்ஸ்ட் செட் கோல்ஸ். அது சின்னதா இருந்தாலுமோ பெருசா இருந்தாலுமே எந்த பட்ட வெயிட்டேஜ், ஃபர்ஸ்ட் செட் கோல்ஸ். செகண்ட், அந்த கோல்ஸை உங்களுக்கு அச்சீவ் பண்ணதுக்கு நீங்க என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதுக்கான சிஸ்டம், அந்த ஸ்டெப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுங்க. 3வது, இந்த கோல்ஸை இந்த கிரியேட் பண்ண சிஸ்டத்தை எவ்ரிடே ஆக்ஷனா கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் கோல்ஸ் என்ன, சிஸ்டம் என்ன, அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி ஆக்ஷன் எடுக்கிறங்கிறத பற்றி பல விஷயங்களை ஆராய்ந்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஈவன் நீங்க கோல் செட் பண்ணினீங்கன்னா உங்களோட கோல்ஸ் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது போல தொடர்ந்து பல வீடியோவை பார்க்கறதுக்கும் என்னோட இணைஞ்சிருக்கிறதுக்கும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.